கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த 2 வாரங்களாக நாங்கள் சாட்சிகள் என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலர்கள் தங்கள் சாட்சிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொண்டதை குறித்தும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து முதல் நாளில் நம்ம தியானித்தோம். நாம் ஒவ்வொருவரும் சாட்சி உள்ளவர்களாய், கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய இருள் மாறி நமக்குள்ளால பிரகாசம் வர வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு நாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தியானிக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால், நாம் நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நற்கிரியைகள் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாய், அதாவது உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நம்ம தியானிப்பதற்கு உதவி செய்வது என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், நமக்கு யாராவது நன்மை செய்திருப்பாங்க, யாராவது நமக்கு உதவி செய்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்வது மட்டுமல்லாமல் நமக்கு நன்மை செய்யாமல் இருக்கிறது, அல்லது நமக்கு ஒரு சில வேளையில் நமக்கு நன்மையான காரியங்களை செய்யாமல் இருக்கிறவங்க ஒரு தேவையோடு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் உதவி செய்வதை குறித்து தான் நம்ம இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், நமக்கு உதவி செய்தவங்களுக்கு, நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவங்களுக்கு, அல்லது நமக்கு ஏதாவது கொடுத்தவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அநேக நேரத்தில் உதவி செய்கிறோம். அது ஒரு உதவியாக இருந்தாலும் நமக்கு கொடுக்காதவங்களுக்கு, நமக்கு செய்யாதவங்களுக்கு, தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்தா, நம்ம ஒருத்தங்களுக்கு எதையாவது ஒரு காரியத்தை கொடுத்தோன்னு சொன்னால் அவங்க நமக்கு அதை திரும்ப தருவாங்க, அல்லது அவங்களிடத்துல நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நோக்கத்தோடு நம்ம உதவி செய்யக்கூடாது. முதலாவது நம்ம சொன்னேன், நமக்கு உதவி செய்தவங்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கிறவங்க தேவையோடு இருப்பாங்கன்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேளையில் அவங்க நமக்கு எதுவும் செய்வாங்க, அல்லது அவங்க அதை நமக்கு திரும்ப தருவாங்கங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட, அல்லது அந்த எதிர்பார்ப்போடு நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. நம்ம எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மளால் இயன்ற அவங்களுக்கு செய்யணும். அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்து நம்ம எதையும் செய்யக்கூடாது. மூன்றாவது காரியம், நம்ம உதவி செய்யக்கூடிய வேளையில் அவங்க அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அவங்க ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்கள தகுதிப்படுத்தணும், அவங்கள ஒப்பு கொடுக்கணும். அது மட்டுமல்லாமல் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். உண்மையாக நம்ம உதவி செய்யணும். நம்ம மனதில் ஏதோ ஒரு கரம்பில் வச்சுட்டு, அல்லது நம்ம மனதில் முறுமுறுத்துட்டு, அல்லது ஒருத்தங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்ம முறுமுறுன்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லிட்டு, அல்லது நம்ம செய்துட்டு அதை 10 பேரிடத்தில் நம்ம சொல்லி காட்டுறதுனால அது உதவியாக இருக்காது. இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கும் பொழுது தான் நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்க முடியும். நற்கிரியைகள் நம்ம செய்ய வேண்டும். நற்கிரியைகள் செய்வதற்கும் பரிசுத்த வேதாகமும் அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த காரியங்களின் அடிப்படையில் நம்ம நற்கிரியைகள் செய்தோம் என்று சொன்னால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய நற்கிரியை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுவது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும் பொழுது தேவனை அறியாதவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு அது வழிவகுக்குமே தவிர, நம்ம ஒரு காரியத்தை செய்துட்டு அதை 10 பேர்கிட்ட சொல்லி காமிக்கிறது. ஒருத்தங்களுக்கு ஒரு 100 ரூபா ஹெல்ப் பண்ணோன்னா நம்ம கொடுத்துருக்கிறது 100 ரூபாவாக இருக்கும், நம்ம சொல்கிறது 1000 ரூபா கொடுத்தேன்னு சொல்லுவோம். ஒருத்தங்க என்ன செய்வாங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனாலும் தங்களுடைய பேருக்காக, தங்களுடைய பிரஸ்தாபத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லிட்டு தங்களை பிரபலப்படுத்தி காமிக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ கொடுக்கிறத வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அது தேவனுக்காக இருந்தாலும் சரி,
சரிதான், மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரிதான். ரெண்டாவது, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு காரியத்தை செய்தோம்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆஸ் ஏ ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஒருத்தங்கள்ட்ட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்கங்க, நான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன், அது சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து நம்ம என்னன்னா மற்றவங்களிடத்தில் சொல்லி நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்தை மேன்மைப்படுத்தாத அளவுக்கு நம்ம இருக்கணும். இதில் ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் தான் தவறி போயிடுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறாங்களா, ஒரு ஏழைக்கு கொடுக்குறாங்க, அல்லது ஒரு திக்கற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, அல்லது ஒரு விதவைக்கு கொடுக்குறாங்க, அல்லது ஒருத்தங்க பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, அல்லது ஒரு சில சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. உண்மைதான், கொடுத்துட்டு அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பயங்கரமாக கொடுத்தது 2 பேருக்காக இருக்கும், ஆனால் சொல்கிறது 20 பேருக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு, கொடுத்தது 10 பேருக்காக இருக்கும், ஆனால் சொல்கிறது 100 பேருக்கு கொடுத்தேன்னு, கொடுத்தது 50 பேருக்காக இருக்கும், சொல்கிறது நான் 500 பேருக்கு கொடுத்தேன்னு. இந்த காரியத்தை தேவன் அருவருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை பி பிராக்டிக்கல், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு நல்ல கிரியைகள் செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அந்த உதவியின் நிமித்தமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு அது தேவன் நாம மகிமைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்மிடத்தில் ஒருத்தங்க கேட்டு நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியை காட்டிலும் அவர்களுடைய சூழ்நிலையை அறிந்து, அவங்களுக்கு தேவையாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை அறிந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன். என்னுடைய ஊழியத்தில் நான் ஒரு சில குடும்பங்களுக்கு இன்றைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நான் அதை செய்து கொண்டிருக்கேன். ஆனால் நான் வெளியே யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. யாருக்கு செய்கிறேனோ அவங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு நான் இதை ஒரு சாட்சியாக சொல்ல முடியும். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மற்றவங்களிடத்தில் சொல்லி நம்ம பிரஸ்தாபப்படுறது நமக்கு தேவையில்லைங்க. நம்முடைய உள்ளத்தை அறிகிற கர்த்தர் நம்முடைய இடத்துலேருந்து அந்த தேவையை பெற்றுக்கொள்கிறவங்க அவங்க ஜெபிக்கிறாங்க. முதல்ல ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த குடும்பத்தார் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணனால கர்த்தர் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ அந்த 2 குடும்பத்தார் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவியானவர் 3வது குடும்பத்துக்கும் உதவி. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, ஒவ்வொரு மாதம் நான் மாதத்தில் முதல் நாள், அதாவது ஒரு மாதத்தில் 1ஆம் தேதி முதல்ல நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் கொடுக்கக்கூடிய காணிக்கை நான் என்னுடைய சபைக்கு அனுப்புவேன். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உதவி செய்கிறவங்களுக்கு தான் முதல்ல நான் செய்வேன். எனக்கு இருக்குதோ இல்லைங்கிறது 2வது. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நான் கொடுக்குறேங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் என்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறேன். நான் எவ்வளோ கொடுக்குறேங்கிறது முக்கியம் கிடையாது, என்னுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். 2 காசு போட்ட விதவை மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக செய்தாள். ஏன்னா மற்றவங்க எல்லாம் தங்களுக்கு இருந்ததிலிருந்து கொடுத்தாங்க, இவள் தன்னையே கொடுத்தாள். தனக்கு இருந்த அவ்வளோதான், அதுக்கு மேலே அவளிடத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் மற்றவங்கள்ட்ட மிச்சம் இருந்தது. நான் அதுக்காக உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுங்கங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை. நான் சொல்லக்கூடிய வியூ என்னன்னு சொன்னால், மற்றவர்கள் நம்மளை பெருமையாக நினைக்கணும், மற்றவங்க நம்ம புகழணும், மற்றவங்க நம்ம இடத்தை செய்யணும்னு சொல்லிட்டுள்ளதுக்காக கிடையாது. நான் ஒரு சில குடும்பங்களுக்கு செய்கிறேன். அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னால், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால், வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதை போலப்பட்ட இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நான் இன்னும் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சை. எனக்கு அதிகமாக நிறைய பணம் இருக்குன்னு கிடையாது. என்னுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிவார். ஒவ்வொரு மாதமும் குருவி மாதிரி காக்கா மாதிரி ஆண்டவர் தான் என்னை வந்து என்ன செய்கிறாருன்னா காக்காவை அங்கங்கேயே அனுப்புகிறார். ஏன்னா நான் செய்கிறேன், ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு, நான் கொடுக்குறேன், கர்த்தர் எனக்கு அனுப்புகிறார். நான் கொடுக்கலன்னு சொன்னால் கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், என்னிடத்துல அதிகமாக எதுவும் கிடையாது, இருக்கிறதுல கொஞ்சம் 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 கொடுக்கறதுனால என்னுடைய தேவைகளை கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னேன். ஆகிய என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்ணு முன்னால் ஒரு மனுஷன் பசியாக இருந்தானா அவனுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். உங்கள் கண்ணு முன்னால் ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அநேகர், எத்தனையோ பேர் மருந்து வாங்க முடியாமல், மாத்திரை வாங்க முடியாமல், உடம்பு சரியில்லாமல், வைத்தியம் பார்க்க முடியும், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம அதை பார்க்கக்கூடிய வேளையில் நம்முடைய உள்ளம் வந்து நமக்குள்ளார என்ன செய்யணும்னா கொழுந்து விட்டு எரியணும். ஆண்டவரே உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல சாட்சி ஞாபகத்துக்கு வருது. நான் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு முறை ஒரு பட்டணத்தில், பெங்களூர் பட்டணத்தில் ஒரு 4 நாட்கள் ஊழியத்துக்கு நான் கடந்து சென்றேன். அந்த ஊழியத்துக்கு போகக்கூடிய வேளையில் அங்கே வந்து எதிர்பாராத விதமாக என்னுடைய நண்பர் ஒருவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளால் நான் தள்ளப்பட்டேன். அப்போ அந்த நண்பருடைய வீட்டுக்கு போகக்கூடிய வேளையில் அங்கே வந்து ஆனால் அவரும் ஊழியம் செய்துட்ருக்கார். ஏறக்குறைய 17-18 ஆண்டுகளாக அந்த பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளை பார்க்கக்கூடிய வேளையில் உண்மையிலே நான் அழுதுட்டேன். ஏன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் 2 பேரும் போட்டிருக்கக்கூடிய ஷூ பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 பசங்க போட்டிருக்காங்க. 2 பேருடைய ஷூவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னால் காலில் இருக்கக்கூடிய 5 விரலும் வெளியே தெரியுது. ஷூ போட்டிருக்காங்க, 5 விரலும் வெளியே தெரியுது. என்னில் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு அப்படியே. ஆனால் அந்த நேரத்தில் என்கிட்ட எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலை.
உண்மையை சொல்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணேன்னே சொல்லலை, ஹெல்ப் பண்ண முடியலை. ஆனால் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், ஆனால் அடுத்த வருஷம் நீங்கள் ஸ்கூல் திறக்கிற டைமில் நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணுவேன், ஸ்கூலுக்காக நான் உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் சென்ற மாதத்தில் நான் அங்கே போயிருக்கக்கூடிய வேளையில் அவருக்கு ஒரு சிறிய உதவி செய்யும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஏன் செய்தார் தெரியுமா? என்னுடைய உள்ளம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்ததுனால முதல்ல போன டைமில் எனக்கு செய்ய முடியலை, ரெண்டாவது போகக்கூடிய வேளையில் கர்த்தர் எனக்கு செய்யக்கூடிய சின்ன உதவி தான் செய்தேன். ஆனால் அவர்கிட்ட திரும்பவும் சொன்னேன், ஸ்கூல் டைமில் எனக்கு சொல்லுங்கள், நான் கட்டாயம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நான் செய்வேன். கண்ணால் பார்க்குறான், ஒரு நீடு இருக்குது. ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை, ஒரு பையன் வந்து சின்ன பையன், அவன் போட்டிருக்க சட்டையை பார்த்தீங்கன்னா அவனுடைய பெரிய அண்ணனுடைய சட்டை, அவனோட 5 வயசு 6 வயசு பெரிய சட்டையை போட்டிருக்கான். உண்மையில் சங்கடமாக தான் இருந்து. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம சாட்சியாக இருக்கணும்னா நமக்குள்ளார கிரியை இருக்கணும். நம்ம கிரியை இல்லைன்னு சொன்னால் சாட்சியாக இருக்காது. அநேகர் சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, தன்னுடைய சொந்த சகோதரர்கள், தன்னுடைய சொந்த சகோதரிகள் கஷ்டப்படுறாங்க. உடன் பிறந்த, அதாவது ஒரே தாய் பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. ஒரு குடும்பத்தில் அக்கா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்கன்னா ஒரு சிலவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதே தாய் பெற்ற ஒரு சில பிள்ளைகள் ரொம்ப லக்ஸரியாக இருக்காங்க. அவங்க எல்லாம் ஹோட்டலில் ஒரு நாள் செலவு பண்ணுற காசு உண்டனாலே அந்த குடும்பம் ஒரு மாதத்தை தள்ளிடுவாங்க. ஒரு நாள் இவங்க ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு காசு உண்டுன்னா ஆனால் செய்ய மனம் இல்லை. ஆண்டவர் இதை வெறுக்கிறாருங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலாம், நீ ஊழியம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், நீ விசுவாசியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. எத்தனையோ குடும்பங்களை சொல்ல முடியும். ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள், ஒரே குடும்பத்தில் பிறந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள், அவங்க கஷ்டப்படுறாங்க. 2 பேர் கஷ்டப்படுறாங்க, 4 பேர் நல்லா இருக்காங்க. நீ 4 பேர் நல்லா இருக்கக்கூடிய 4 பேர் ஒரு 1000 ரூபா வச்சுட்டு அந்த குடும்பத்துக்கு கொடுத்தேன்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கல. ஏன் உனக்கு கிடையாது? நீ சொல்கிற, நான் இயேசுவை மகிமைப்படுத்துகிறேன், இயேசுவோட பிள்ளை, ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்துருக்கிறாரு, இதை கொடுத்துருக்கிறாரு, அப்படி கொடுத்துருக்காரு. பிரயோஜனமே கிடையாது. நீ வாயினால் தூட்டி திரியக்கூடிய காரியம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நீ செய்கையில் என்ன செய்யணும்னு சொன்னால் காமிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35 40 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, மிகவும் சிறியவராகி அந்த சகோதரனாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே. ஒருத்தன் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய வேளையில், ஒருத்தன் பாடுகளோடு இருக்கக்கூடிய வேளையில், ஒருத்தன் போராட்டத்தோடு இருக்கக்கூடிய வேளையில், ஒருத்தன் நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய வேளையில் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். எளிமையாக இருக்கிறவனுக்கு சொல்லணும். ஒரு மனுஷனுடைய சுயரூபத்தை நம்ம எப்போ அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னால், ஒரு மனுஷன் வந்து நல்ல லக்ஸரியாக இருக்கக்கூடிய வேளையில் அல்லது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய வேளையில் அவனுக்கு ஒரு பொருள் தேவைன்னு சொன்னால் தன்னிடத்தில் இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து நல்ல ஒரு ஹைலி பொசிஷனில் இருக்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன்னு சொன்னால், அவங்களிடத்துல இல்லாமல் இருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஐயோ இவர் நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்காப்புல, அதனால் இவருக்கு நம்ம என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இல்லைன்னா கூட மற்றவங்கள்ட்ட வாங்கி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நான் வந்து ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டமாக இருக்கேன், உலக பிரகாரமாக ஒரு சூழ்நிலை அவ்வளோ பின்தங்கிய நிலையில் இருக்கேன்னா, அப்போ நான் ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு 500 ரூபா கொடுங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் இருந்தாலும் கொடுக்க மாட்டாப்புல. கொடுக்காமல் இருக்கிறது வேற விஷயம், பின்னால் தூற்றி திரியக்கூடிய ஒரு அடிமை தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வசனம் சொல்கிறது, மிகவும் சிறியவராகி என் சகோதரனாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லிக்கொண்டே யோசிச்சோம். அப்போ நெருக்கமான சூழ்நிலையில், பாடான சூழ்நிலையில், உபத்திரவமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்கிரியைகள் நம்ம இடத்துல இருந்தோன்னு சொன்னால் தான் நான் சாட்சியாக இருக்கிறேன். இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது கிடையாது. அது அநேகருடைய நம்ம எனக்கு ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்களுடைய பிரசங்கம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் நல்லா தான் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட கிரியை இல்லைன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஏன்னு சொன்னால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அம்மா 13 ஃபோன் நம்பர் வச்சுருக்காங்கங்க. 13 ஃபோன் நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், எனக்கு உதவி பண்ணுங்கள். நான் 1 முறை பண்ணேன், 2 முறை பண்ணேன். ஆனால் அவங்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னால், இதுதான் பழக்கம். நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், நீ ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ஆளுகிட்ட நீ உதவி கேட்குறதுக்கு பதிலாக நீ என்ன செய்யணும், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு செய்வார். ஏன்னா என்னுடைய ஆவியில் 1 முறை 2 முறை நான் ஹெல்ப் பண்ணேன், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதுவே பழக்கமாக வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது,
செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் இவங்களுடைய தேவையை காட்டிலும் அதிகமான தேவை உள்ளவர்கள் என்னிடத்துல இருக்கிறாங்க. என்னுடைய ஊழியத்தில் பங்கெடுக்கிறவங்க, எனக்கு அறிமுகமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய சூழ்நிலை காட்டிலும் மோசமான அப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால், யார் கஷ்டப்படுறா, இவங்களோட யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் செய்வேன். நல்லா இருக்கிறவங்களுக்கு செய்யணும்னு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வேறு இடத்துலேருந்து கிடைக்கும். ரெண்டாவது, என்னுடைய ஆவியில் உணர்த்தப்படாத யாருக்கும் நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். நான் ஒரு சில காரியங்களை நான் ஒருத்தவங்களுக்கு செய்யணும்னு சொன்னால் முதல்ல நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உங்களுக்கு நான் செய்யணும்னு விரும்புகிறேன், உங்களுடைய சித்த ஆண்டவர் எனக்கு கொடுன்னு சொன்னால் தான் கொடுப்பேன், செய்யணும்னு சொன்னால் தான் செய்வேன், இல்லைன்னா நான் செய்யவே மாட்டேன். அவங்க எவ்வளோதான் இருந்தேன். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய தேவை எப்படி இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என் தேவனுடைய விருப்பத்தை நான் அறிந்து செயல்படும் பொழுது தான் ஆண்டவர் எனக்குள்ளாலும் இருந்து ஆண்டவர் கிரியை செய்வார். அப்போ தான் ஆண்டவர் செய்வார். ஆனால் அநேக இடத்துல 90% கேட்காம இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். கேட்டு கொடுத்தவங்களுக்கு 10% ஆயிருக்கும், கேட்காம கொடுத்தவங்களுக்கு தான் 90% ஆயிருக்கும். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய பாதையை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது தான் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். சங்கீதக்காரன் சொல்லுவான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் செய்த ஒத்தாசைகளை நினைத்து, ஆண்டவர் செய்த பலனை நினைத்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவருக்கு நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது தான் நமக்குள்ளால் இருந்து கிரியைகள் வெளிப்படும். அப்போ நமக்குள்ள ரெண்டு கிரியைகள் வெளிப்படும் பொழுது தான் நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கி அநேக இடத்துல நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னு நம்ம விரும்புகிறோம், நம்ம சாட்சி சொல்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் கிரியை இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் சாட்சி பயனுள்ளதாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளை ஏமாற்றி வாங்கக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எனக்கு அநேக சாட்சிகளை சொல்கிறதுக்கு என்னுடைய ஆவியில் உணர்த்தப்படுறேன். இன்னும் ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்லணும் பாருங்க. இது என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. அவன் ஃபோன் பண்ணது என்ன தெரியுமா, என்னுடைய குழந்தை இறந்து போச்சுது, அந்த குழந்தைய அடக்கம் பண்ணுறதுக்கு எனக்கு காசு கிடையாது, அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், அவன் எவ்வளோ காசு கேட்டானோ அதை கொடுத்துட்டேன். எமோஷ்னலாக கொடுத்தனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியலை. ஆனால் அதே பையன் போன கிறிஸ்மஸ் டைமில் எனக்கு ஃபோன் பண்ணான். அதாவது 2021ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் டைமில் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர், என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், காசு கொடுங்கன்னு கேட்டான். என் பையனுக்கு நான் சொன்னேன், டேய், நீ உன் பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு காசு வாங்கினேன், உன் பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நீ அன்னைக்கு காசு வாங்கின, இன்னைக்கு நீ என்ன கேட்குற, என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு காசு வாங்குற, என்னடா சொல்கிறேன்னு கேட்டேன். என்னப்பா சொல்கிற நீ? உடனே சிரிக்கிறான். ஏமாற்றுகிறவங்க இருக்கிறாங்க ஒரு பக்கம். பேரை சொல்ல விரும்பலை, அவன் போகக்கூடிய சபையை நான் சொல்ல விரும்பலை, ஒரு ஆவிக்குரிய சபையை சொன்னான் என் இடத்துல. நான் கேட்டேன், அந்த சபையில் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அப்போ சொன்னாப்பில், எங்கள் சர்ச்சு பாஸ்டர் வெளியூர் போயிருக்காரு ஐயா, அதனால் வேறு யார்கிட்டையும் கேட்க முடியலை, உங்கள் செய்தி மெசேஜ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது, அதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நானும் கொடுத்துட்டேன் பதறி போய். ஆனால் நான் இந்த சம்பவத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தங்கள்ட்ட சொன்னேன். இந்த மாதிரி அவர் அந்த பாயிண்ட்டை கேட்டவுடனே சொல்லிட்டாரு, பாஸ்டர் அவன் உங்களை ஏமாற்றி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. அவருடைய நாலேஜ் வேறு, அவர் உலக பிரகாரமாய் இருக்கக்கூடிய ஆவியிலையும் இருந்தார், ஆண்டவருக்குள்ளே இருந்தார், உலக பிரகாரமாக அவன் சொன்ன அந்த வார்த்தையை நான் அப்படியே சொல்லக்கூடிய அவர் சொன்னார், அவன் உங்களை ஏமாற்றி வாங்கிட்டான் பாஸ்டர் சொல்லிட்டு. அதே பையன் 2021 மார்ச் ஏப்ரலில் இந்த சம்பவம் நடந்தது. அதே பையன் 2021 டிசம்பரில் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு காசு கேட்டான். நான் சொல்லிட்டேன், தம்பி உன் பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நீ எனக்கு காசு வாங்கினேன், அடக்கம் பண்ணுறதுக்கு பெட்டி வாங்க முடியலைன்னு காசு வாங்கினா, இன்றைக்கி நம்ம பையன் இருக்கான்னு சொல்லிட்டுக்கா. ஸோ நம்ம எப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்ய தகுதி உள்ளவனுக்கு. யார் தகுதி அவங்களுக்கு செய்யணும். ஒரு சில வேளையில் நான் அந்த சூழ்நிலையில் அவனுக்கு செய்தேன். ஆனால் நான் ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி என்னென்னா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருப்பார் கட்டாயம். அந்த நேரத்தில் நம்ம தவறி போகிறோங்கிறது உண்மை. ஆனாலும் தேவன் நம்ம கொண்டு என்ன செய்யணும், அதனால் நான் குறைஞ்சி போனேன்னா இல்லை, அதை காட்டிலும் அதிகமாக தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நற்கிரியைகளுக்குள்ளால் இருக்கணும். நம்ம ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணுறோம், ஒரு பக்கம் சுவிசேஷத்தை சொல்கிறோம், ஒரு பக்கம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுடைய அவங்களுடைய தேவைகளில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் சந்திக்கணுங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும், அவங்களுடைய தேவைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவங்களுடைய தேவைகள் மத்தியில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களுக்கு நம்ம அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் மட்டும்தாங்க நம்ம ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது மேலே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார் இயேசு. உலகம் உண்டானது முதல், அதாவது இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ராஜ்யம், நமக்காக ஒரு ராஜ்யம் நித்தியத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
இன்னும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு உலக பிரகாரமாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உலக வாழ்க்கையில் நம்ம இதை என்ன சொல்லணும், ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் செய்யணும், உதவி செய்வதற்கு கர்த்தர் ஏவினால் உதவி செய்யணும், தேவையோடு இருப்பவங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும், ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும், அவங்கள ஆண்டவருக்குள்ளால் வழிநடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளால் என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்கணும். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தை. ஆகிய என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை தேவன் விரும்பக்கூடிய கிரியைகளுக்கு நேராக எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறானா அவன் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் பஞ்சமும் இருக்காது, பட்டினியும் இருக்காது, எதுவும் இருக்காது. அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவான், நான் இளவயதுள்ளவனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நான் அப்பத்துக்கு இறந்திருந்ததையும் நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் நான் காணவில்லை. நான் சின்ன பையனாகவும் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனான, ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையோ அப்பத்துக்கு இறந்திருந்ததையும் நான் காணவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஆகையால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாதையில் நம்ம நடக்கக்கூடிய வேளையில் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியும், ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் பசி இருக்காது, ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் குறை இருக்காது. ஏனென்று சொன்னால் ஏழைக்கு இறங்கும் பொழுது கர்த்தருக்கு நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்கிறார், அதில் இருந்து தான் நம்ம செய்கிறோமே தவிர நம்ம ஏதோ ஒன்று நம்ம கையிலேருந்து எதையுமே செய்கிறது கிடையாது. ஒரு ஊழிய பாதையில் வரக்கூடிய பணமாக இருக்கட்டும், அல்லது சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், ஒரு சில காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அதை தேவனுக்கு பிரியமாய் நல்ல கிரியைகள் செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை செய்து அவருக்கு நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். நாம் அவருக்கு சாட்சியாக இருந்து அநேகரை நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னால் நீதிக்கு நேராக அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் மூலமாக கேட்ட ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை ஒரு தாயார், மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தாயார், தன்னுடைய மகனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்னால அவன் என்ன செய்தான்னா ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கக்கூடிய வேளையில் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த கால் அழுகி காலை எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இவங்க என்ன செய்தாட்டாங்கன்னு சொன்னால் வெளியூர்லேருந்து கொஞ்சம் சாப்பாடு அது இதெல்லாம் செய்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த தம்பியோடைய கால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருந்ததுனால டாக்டர்ஸ் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதற்கு ஒத்து வரல. நம்ம நல்லா ஜெபிக்கிறாங்க, அந்த பையனை நல்லா ஜெபிக்கிறான், ஆனால் எந்த உதவியும் அவங்களுக்கு கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலை. அப்போ இந்த அம்மா கொண்டு வந்த சாப்பாடை என்ன செய்ய முடியலைன்னா இவங்களால சாப்பிட முடியலை. ஏன்னா பிள்ளை கால் ஆக்சிடென்ட் ஆகி கால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் காலை எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். எந்த டாக்டர் வந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா காலை எடுக்கணும்னு தான் சொல்கிறாங்களே. இதில் ஒரு டாக்டரும் காலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அப்போ அந்த தாயார் ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒருத்தங்க பசியோடு இருந்திருக்காங்க. அதாவது அதே ஹாஸ்பிட்டலில் அதே வார்டில் ஒருத்தங்க 3 நாளாக பசியோடு இருந்திருக்காங்க, சரியாக சாப்பிடாமல். அவங்களுக்கும் யாரோ சொந்தக்காரங்க ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அப்போ இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேளையில் அந்த பசியோடு இருந்த மனுஷனை இவங்க கண்ணுக்கு முன்னால் ஆண்டவர் காமிக்கிறாராம். இவங்க கண்களுக்கு முன்னால் தெரிஞ்ச உடனே ஆவியானவர் சொன்னாராம், உன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய சாப்பாடை அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடை அவங்களுக்கு கொடுத்துரு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டோன்னா அந்த சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, பசி ஆறிட்டாங்க. அந்த தாய் ஜெபத்தை முடித்தாங்க ஆண்டுடைய சமூகத்தில். கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை அந்த மகனுக்கு முன்பதாக அனுப்பினார். அந்த மருத்துவர் என்ன செய்தார்னு சொன்னால் அந்த தம்பியோடைய காலை க்ளீன் பண்ணி கட்டுப்பட்டு ஏறக்குறைய காலை எடுக்கணும்னு சொல்லக்கூடிய மனிதனுக்கு சுமார் 15 to 20 நாட்களுக்குள்ளால் பூரண சுகம் பெற்று கர்த்தர் அவனை வீட்டுக்கு அழைத்து சென்று நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லிக்கொண்டு அவசான். இது உண்மையாக நடந்த சம்பவம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு என்ன திராணி இருக்கோ, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்ம செய்யும் பொழுது, நல்ல கிரியைகள் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மையும் சாட்சியாக நிறுத்துவார், நாமும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க முடியும். ஆகையால் தான் இயேசு சொன்னார், சிறியவராகி இருக்கக்கூடிய யாருக்கு எதையாயிலும் செய்தால் அதை ஆண்டவருக்கு செய்தீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இயேசு சொன்னது போல நாமும் செய்யும் பொழுது அவரால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளையில்
ஆண்டவரே நல்ல சாட்சிகள், எங்களை சாட்சியாக நிறுத்துறதற்கு எங்களுக்குள்ளால நல்ல கிரியைகள் தேவைப்பா. ஆண்டவரே இந்த கிரியைகள் எங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு தடை செய்கிற பலவானுடைய ஆவிகளை நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். வஞ்சிக்கக்கூடிய ஆவிகளும் ஆண்டவரே இந்த நாட்களில் உலக பிரகாரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவைகள் எல்லாருக்கும் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் யார் யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ஞானம் எங்களுக்கு கிடைப்பதாக. அது மட்டுமில்லாமல் ஆண்டவரே, கஷ்டத்தோடு எங்களை காட்டிலும் எளிமையான நிலைமையில் கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண்டவரே கிரியைகள் செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நேராக ஊழியர்கள் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களை அர்ப்பணிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ரீமா காலா ரபாலா நாபா தூராலானா ஆண்டவரே, எளியவர்கள், விதவைகள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்களை தகப்பனே அவருடைய ஜெபத்தை தள்ளாமல் ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் அல்லவா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தயவுள்ள பிரசன்னம், உம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பலவானுடைய கிரியைகளும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுள்ள நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்வதாக. ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் சாட்சி சொன்னாங்க, நாங்கள் சாட்சிகள். அதுபோல நாங்களும் சாட்சியா இருக்க எங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய வெளிச்சம் பிரகாசிப்பதாக. எங்களுக்குள்ளால இருந்து நல்ல கிரியைகள் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில இதை போலப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக முன்னேறி ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த தேவ செய்தியினுடைய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டு வருகிறேன். குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உண்மையாக நடந்த சாட்சியின் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டிருக்கிறேன். சகோதரர் ஜே சாம் ஜபத்ரி அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேளையில் ஸ்ரீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து எழுதி அருமையான சகோதரன் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திருந்து ஜெபிப்போம். திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஜெப குறிப்புகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட புத்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள், ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கக்கூடிய வேளையில் கருவிலிருந்து நித்திய ராஜ்யம் வரையிலும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மலரின் அடிப்படையில் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்டது. பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை, பரிசுத்த வேதாகமத்தை 1 வருடத்தில் படிப்பதற்காகவும் 6 மாதத்தில் படிப்பதற்காகவும் 4 மாதத்தில் படிப்பதற்காகவும் அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டு, அத்துடன் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறு, பரிசுத்த வேதாகமத்தில் மொழிபெயர்த்த வரலாறு, தமிழில் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறுகள் அடங்கிய தொகுப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 3 புத்தகங்களையும் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். ஞானஸ்தானம், எந்த ஞானஸ்தானம் சரியானது, எதன் அடிப்படையில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை தொகுத்து எழுதினது தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. சீஷத்துவ வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று சொல்லிக்கொண்டு சீஷர்களாக இருக்கிறது நிமித்தமாக அந்த சீஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், சீஷன் வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டிய குணநலன்கள் என்பதை குறித்தும், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், அவர்கள் கடைசியில் எந்த இடத்துல மரித்து போனார்கள் என்பதை குறித்து ஒரு சிறிய தொகுப்பாக எழுதியுள்ளேன். இது பேராயர் டி தயானந்தர் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். பிறவி குருடர்கள், சப்பானிகள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் சுகமாக்கப்பட்டதையும், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினதும், அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர்கள் மூலமாக சுகமாக்கப்பட்டது, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினதையும் தொகுத்து எழுதப்பட்ட புத்தகம். இது சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. அனுதின பரிசுத்த வேதாகமம் 1 வருடத்தில் படித்து முடிப்பதற்காக தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. பாஸ்டர் ஐசக் டேனியல் அவர்கள் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரவும் உங்கள் ஆத்துமாவில் பலன் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். எங்களோடு தொடர்பு கொள்ளவும். உங்கள் மேலான ஆலோசனைகளுக்கும்
சகோதரன் சி. பிராங்க்லின், மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள், தங்கம்மாள் டவர்ஸ், எண் 2, VGP ராஜேஷ் நகர், நாராயணபுரம், சென்னை 600100. செல்போன் 9551100300 மற்றும் 9551100400. வாட்ஸ்அப் நம்பர் 9551100300. இமெயில் redeemersim@gmail.com. வெப்சைட் www.redeemersim.org.